ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் போயிட்டு இருந்த காரில் பிரேக் பிடிக்காமல் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்திருப்பாள். அந்த டைம் ஹீரோ நடுவில் காரை விட்டு எப்படியோ ஹீரோனை சேவ் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அப்படியே அந்த புகைமூட்டத்துலேருந்து ஹீரோ ரத்த வெள்ளத்தில் எந்திரிக்கும் போது ஹீரோயின் அதை பார்த்து ஒரு மாதிரி ஆகுறாங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ராஜமாதாவுக்கு தெரிய வருது. ஸோ அதை அடித்து பிடிச்சி அவங்க குட்டி ராஜாவை பார்க்க வருது. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படி. ஆனால் இந்த ப்ரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்ல கிடையாது. அப்போ ஒருத்தர் ப்ரைம் மினிஸ்டரை கூப்பிடும்போது ப்ரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள், அந்த காரில் போனது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ராஜமாதா இது எல்லாத்தையுமே கேட்டுருது. என்ன சொல்கிற, அப்போது ஆக்சிடெண்ட் ஆனது ஹீரோயினோட காரில் தானா, அவள் தான் இந்த விஷயம் எல்லாத்துக்கும் காரணமாக அப்படின்ட்டு அங்கேருந்து போகும்போது ப்ரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா கூப்பிட்றாரு, ஒரு நிமிஷம் எங்கே போகிறீங்க அப்படின்னு. ஏன் நான் எங்கே போகிறேன் வரேன் அப்படின்ற விஷயங்களை உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் விஷயம் என்ன அப்படின்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கறல. அந்த காரில் இருந்தது நம்ம குட்டி ராஜாவை காப்பாற்ற போயிட்டு ஹீரோக்கு பயங்கரமாக அடிபட்டு இப்போ சர்ஜரியில் இருக்காங்க. இந்த டைமில் இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பேலஸ் தான் கெட்ட பேர் வரும், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. அந்த பொண்ணை காப்பாற்ற நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் எதுவுமே சொல்ல மாட்டுறாரு, சைலண்ட்டாக இருக்கார். அதே சமயம் இங்கிட்ட ஹீரோக்கு பார்த்திங்கன்னா சர்ஜரி எல்லாம் போயிட்டுருக்கு. வெளியே ஹையூனா அந்த கோட் லேடி இருக்காங்க இல்லையா, 2 பேர் தான் ரொம்ப நர்வஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டாக்டர் பார்த்திங்கன்னா சர்ஜரி முடிச்சுட்டு வராங்க. இவங்களும் கேட்குறாங்க, என்னாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நேரத்தில் கண் முழிச்சிடுவார் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போகிறாங்க. எங்கிட்ட ப்ரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா ஹீரோனை பார்க்குறாங்க. அவளுமே மயக்கத்தில் தான் இருப்பா போல். ஸோ அவங்க கார்ட்ஸ்கிட்டலாம் சொல்கிறாங்க, ஹீரோயினோட ரூமுக்கு யாருமே விடாதுங்க, செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே ரொம்ப அதிகப்படுத்துங்க அப்படின்ட்டு. எங்கிட்ட நம்ம குட்டி ராஜாவை காட்டுறாங்க. இவர் பார்த்திங்கன்னா ஹீரோயினோட ரூமுக்கு தான் வராங்க. ஸோ அந்த ஆக்சிடெண்ட் அப்போ பார்த்திங்கன்னா குட்டி ராஜாவோட கையை ரொம்பவே அழுத்தமாக பிடிச்சிருந்துருப்பா, அவனை எப்படியாவது சேவ் பண்ணணும் அப்படின்னு. அந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருதா. ஸோ அவளோட கையை பார்த்திங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணும்போது அவள் லைட்டாக கண் முழிக்கிறா. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா தானே இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது பார்த்திங்கன்னா பதறி போய் எந்திரிச்சிட்ருக்கா. உங்களுக்கு ஒன்றுமே இல்லைல்ல ராஜா, உங்களுக்கு ஏதாவது அடிக்கடி பட்டுச்சா அப்படின்னு. என்னை மன்னிச்சிருங்க, நான் அந்த காரில் போகணும்னு சொன்னனால தான் இந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் அதை பற்றிலாம் நினைக்காதீங்க. ஆமாம், கிராண்ட் பிரின்ஸ் எங்கே, அவர் கண் முழிச்சிட்டாரான்ற மாதிரி கேட்கும்போது அவரை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் மயக்கம் போட்டே விழுகலை, ஏன் சர்ஜரி பண்ணும்போது கூட அவர் மயக்கம் போட்டு விழுகலைன்ற மாதிரி சொல்லும்போது எது சர்ஜரியா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஹீரோ பார்த்துட்ருக்கா. ஸோ பயங்கரமாக திட்டிகிட்ருக்கா, எவ்வளோ ஆபத்தான விஷயம், நீ ஏன்டா அப்படி இடையில காரை விட்ட, இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க, பாரு கணத்துலலாம் அடிபட்டுருக்குன்ற மாதிரி சொல்லும்போது அவன் பார்த்திங்கன்னா அப்படியே அவளோட தலைமுடி எல்லாத்தையுமே கோதி விடும்போது இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. டக்குன்னு பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளி போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி ரிஸ்க்கான விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு, நீ போய் டேஞ்சரில் மாட்டிக்காத, நீ சேஃபாக இருந்தீங்கன்னா நானும் சேஃபாக இருப்பேன்ற மாதிரி சொல்லும்போது, என்னடா நீ உண்மைக்குமே என்னமோ உண்மையாக லவ் பண்ணுற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு அவள் புலம்பிகிட்ருக்கா. எங்கிட்ட ஹீரோயினோட அண்ணா பார்த்திங்கன்னா யோகாலாம் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவங்க அப்பா ஃபோன் பண்ணி டிவியை படுறான்றாங்க. ஸோ டிவியை பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ் தெரிய வருது. உடனே பார்த்திங்கன்னா 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இங்கிட்ட ஹீரோனை மீட் பண்ண அவளோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க, ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடி, ஏண்டி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வண்டியை ஓட்டிகிட்டு போனேன், எதுவும் குடிச்சிருந்தியா அப்படின்னு. நான் குடிக்கலாம் இல்லடி, என் வண்டி பிரேக்கை எவனோ அத்து விட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. என்னடி சொல்கிற, நீ குடிச்சிட்டு தான் இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு வண்டியை ஓட்டி ஆக்சிடெண்ட் பண்ணிட்ட அப்படின்னு. நம்ம கம்பெனி ஷேர் எல்லாமே பயங்கரமாக ட்ராப் ஆயிடுச்சு. இந்த விஷயத்த சொல்லி நான் இந்த நியூஸை கவர் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை அதை மட்டும் பண்ணிடாத, ஏன்னா என் கூட ராஜா இருந்தார், அடி பாவி என்னடி பண்ணியிருக்க அப்படின்ட்டு அவள் பார்த்திங்கன்னா தனியாக புலம்பிகிட்ருக்கா பாவம். எங்கிட்ட ப்ரைம் மினிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா ஹீரோயின் ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்டஸ்க்காக தான் ஹீரோ கல்யாணம் பண்ண போகிறா, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிடுவா அப்படின்ற விஷயங்கள் தெரிய வந்திருக்கும் போல். நீ இதுக்காக தான் அவனை கல்யாணம் பண்ண போறியா, அது ரொம்ப டேஞ்சரான ஒரு பிளேஸு. ஸோ அவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு பதிலாக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கு. சரி நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு ஹீரோ போயிட்டு பார்க்குறான். அங்கே ஆல்ரெடி அவன் டிஸ்சார்ஜ் ஆகிட்டான் போல். ஸோ அவனுக்கு காரில் வரும்போதெல்லாம் ஃபோன் பண்ணுறான், ஆனால் அவன் ஃபோனே எடுக்க மாட்டான். இவனுக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் ஃபோனே எடுக்க மாட்டான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவை நான் காலையில் ஒரு ரூமுக்கு வெளியே பார்த்தேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போன்ற மாதிரி கேட்கும்போது அந்த ப்ரைம் மினிஸ்டர் உன்னை பார்க்க வந்தார்ல அப்போதான்ட்டு. ஸோ இவ பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுறா. ஏன்னா அப்போ தான் அந்த ப்ரைம் மினிஸ்டர் கேட்டிருந்திருப்பாரு, அவனுக்கு பதிலாக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ,
ஸோ பிரச்சனையே இருக்காது அப்படின்னு அதை நினச்சி கத்துறா. எங்கிட்ட என்னென்னா ஹீரோயினை வந்துட்டு அந்த ப்ரைவேட் பிளேஸ்லேருந்து துரத்தி விட்டாங்க போல், லக்கேஜ் எல்லாம் தூக்கி வெளியே போட்டானுங்க. ஸோ ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹீரோக்கு கால் பண்ணால் ஃபோனையுமே எடுக்க மாட்டான். சரி நான் அங்கேருந்து போகும்போது அந்த ஆல்பர்ட் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்திங்கன்னா மேடம் மேடம் சொல்லிட்டு வரும்போது என்ன விஷயம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை ஹீரோ உங்ககிட்ட ஒரு லாக்கெட் மாதிரி கொடுத்தாருல, அதை ரிட்டன் வாங்க சொன்னார்னு ஹீரோனுக்கு செம்ம காண்டாகிடுது. ஸோ ஹீரோக்கு பார்த்திங்கன்னா விடாமல் கால் பண்ணுறான். ஆனால் ஹீரோ ஃபோனே எடுக்க மாட்டான். இப்போ தான் என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோனை மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவன் வந்திருப்பான். அப்போ அந்த பிரைம் மினிஸ்டரும் ஹீரோயினும் பேசுகிற விஷயங்களை வந்து கேட்டுருந்துருப்பாங்க போல், நீ என்ன அதுக்கு பதிலாக கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற விஷயத்த. அதை கேட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அங்கேருந்து போயிருந்திருப்பான். அப்போ ஒரு மெசேஜ் வருது, எதாக இருந்தாலும் சரி என் மூஞ்சியை பார்த்து சொல்லு அப்படின்னு ஹீரோயின் தான் அனுப்பிச்சி வச்சுருக்கா. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பிரச்சனை, எதுக்கு உன்னோட பிளேஸ்லேருந்து என்னை அமுச்சு விட்ட, அந்த பிரைம் மினிஸ்டராலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவர்னால என்ன அப்படின்னு ஹீரோ தெரியாத மாதிரி கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, அப்புறம் எதுக்கு உன் காரோட பிரேக்கை யாரோ வேணுக்குனுமே அத்து விட்டுருக்காங்க, அதனால தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு. யாருன்ற மாதிரி கேட்கும்போது, இன்வெஸ்டிகேட் நடந்துகிட்ருக்கு, நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். சரி அப்புறம் நான் வந்து பிளானை சேஞ்ச் பண்ணிட்டேன், நம்ம இந்த மேரேஜை கேன்சல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போது நீ என்ன சொன்ன, இந்த மேரேஜை எதுக்காக நீ நிறுத்தணும், காரோட பிரேக்கை யாரோ அத்து விட்டாங்க நீ தான் சொன்ன, அப்போது நானும் விக்டிம் தானே, நான் என்ன பண்ணுவேன், என்ன எதுக்காக வெளியே அமுச்சு விட்டேன்ற மாதிரி கேட்கும்போது, உன்ன மாதிரி ஒரு பர்சனை நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னா நீ வந்து ரூல்ஸை அடிக்கடி பிரேக் பண்ணுவ, உனக்கான எனிமீஸ் வந்து எங்களையுமே சூழ்ந்துப்பாங்க, ஸோ இந்த க்ரௌனுக்கு தான் அது வந்து பிரச்சனையாக வரும், அதனால் வேணான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எங்கிட்ட இந்த பிரச்சனைனால ஹீரோயினோட அப்பா பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே தூக்கி அவங்க அண்ணாக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. எப்போ பாரு எங்கிட்டேருந்து பிடுங்கிறதுக்கே தான் பார்ப்பீங்களாடா அப்படின்ட்டு. எங்கிட்ட ஹீரோ பார்த்திங்கன்னா ஹையன் கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹையன் வந்து கேட்குறான், எதுக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ தான் இவன் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். இவங்க அம்மா பார்த்திங்கன்னா இவன் கண்ணு முன்னாடியே ஒரு லாரி காரில் ஏறி தான் இறந்து போயிருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் ஹீரோயினுமே வந்துட்டு அந்த காரில் பிரேக் பிடிக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிட்டு போயிருந்திருப்பா. ஸோ அந்த டைமில் ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு நிலமையில பார்த்தோன்னா முடிவு பண்ணிட்டான், இவன் நம்ம கூட இருந்தா அப்படின்னா இவளோட உயிருக்கு தான் பிரச்சனை, ஸோ அதனால தான் நான் அவளை விட்டு விலகி வந்திருக்கேன், அவளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக. இதை கேட்ட ஹையனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எங்கிட்ட நம்ம ஹீரோனை காட்டுறாங்க, இவளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காண்டோடு இருக்காளா. அப்போ இவளுக்கு அந்த பேலஸில் இருந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது போல், அதுக்காக இன்விடேஷனை வந்து ஹையன் கொண்டு வந்திருக்கான். அடடா என்ன இன்வைட் பண்ணியிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் அவங்கள வந்து நாங்கள் ஹானரபிளாக இன்வைட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அப்போது அந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து கேட்குறா, இவளோட ரேங்க் என்ன அப்படின்னு. இவங்க நோபல் பர்சனும் கிடையாது, பேலஸில் ரிலேட்டடான ஒரு பர்சனும் கிடையாது, என்ன இழுக்கிறீங்க, அப்போது இவளுக்கு வந்து லாஸ்ட் ரோவில் தான் இடம் கிடைக்குமா அப்படின்ட்டு. இதை கேட்டால் ஹீரோயின் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறா. ஒரு வேளை நான் வந்து உங்கள் கிராண்ட் பிரின்ஸை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருப்பேல அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறாளா. இதை பார்த்தா ஹையனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. எங்கிட்ட ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த ராஜா மதம் மீட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, எதுக்கு ஹீரோயினா உன்னோட பிளேஸ்லேருந்து நீ அமுச்சு விட்ட அப்படின்னு. அவளை பாதுகாக்கணும் அப்படின்னு. சரி அப்புறம் எதுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு அவளை இன்வைட் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவளுக்கு நான் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி கொடுக்கலான் இருக்கேன், அதுக்காக தான் அவளை இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணேன்ற மாதிரி சொல்லும்போது அந்த அம்மா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்குது. ஸோ இதை ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஹையன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வரான். அவள் வரேன்னு சொன்னாளா அப்படின்ட்டு. அவங்க விட்டால் என்னை கடிச்சதுன்ட்டுருப்பாங்க, அவங்க அவ்வளோ ஆத்திரத்தில் இருக்காங்க, என்ன விட்டுருங்க சாமி அப்படின்னு. எங்கிட்ட ஹீரோயின் பார்த்திங்கன்னா நல்லா சிக்கனெல்லாம் உட்காந்து அமுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, நீ அந்த பார்ட்டிக்கு போகிறியா இல்லையா அப்படின்னு. நான் போகவே மாட்டேன், என்னை எந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப காண்டோடு இருக்காங்க. ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா ஹைனை போட்டு பாடாப்படுத்தி, ஹைன் பார்த்திங்கன்னா ஹீரோனோட ஃப்ரெண்டை பாடாப்படுத்தி இவகிட்ட கேட்கும்போது இவ பார்த்திங்கன்னா முடியாதுன்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுறா. ஹீரோவும் பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறான், பிக் பண்ணவே மாட்டேன். இவன் என்ன ரொம்ப ஓவராக போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் அவங்கள நீங்கள் வந்து நல்லா அசிங்கப்படுத்துவீங்களா, அவங்கள இந்த பேலஸ்லேருந்து அமுச்சு விட்ருவீங்களா, திரும்ப போயிட்டு ரொம்ப கூலாக இந்த பார்ட்டிக்கு வானா அவங்க வந்துடுவாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோக்கும் ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது.
எங்கிட்ட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம காரோட பிரேக்கை யார் அறுத்து விட்டுருப்பா அப்படின்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது, ஹீரோ தான் சென்ட் பண்ணியிருக்கான், எதாக இருந்தாலும் என் மூஞ்சிக்கு நேராக சொல்ல அப்படின்னு. அதாவது இதுக்கு முன்னாடி ஹீரோயின் இந்த மாதிரி தானே சென்ட் பண்ணியிருந்திருப்பா. ஸோ அதே மாதிரி தான் 2 பேரும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க. நீ ஏன் இந்த ஈவெண்ட்டுக்கு வரமாட்ற, ரொம்ப பயப்படுறியா, நான் உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் காண்டாயிடுறா. என்னை பார்த்தா உனக்கு கிறுக்கு மாதிரி தெரியுதாடா, நீ தான் கல்யாணத்தை வந்துட்டு கேன்சல் பண்ண, என்னை உன்னோட பேலஸ்லேருந்து அமுச்சு விட்ட, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொல்கிற, உனக்கு என்ன மல்டிபிள் டிஸார்டர் எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் உன்னை பாதுகாக்கணுன்னு தான் இந்த விஷயங்களை பண்ணுறேன், ஏன்னா நமக்கு இனி கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளேயும் உன்னை எத்தனை தடவை அட்டாக் பண்ணிட்டாங்க, ஸோ உன்னையும் இந்த க்ரௌனையும் நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது இவன் என்னன்னா அவன் ரூமில் இருக்கிற ஆரோவை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு உனக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும்ல, முடிஞ்சால் அதை பாதுகாத்துக்கோ அப்படின்ட்டு இவ பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற ஒரு பூனையை குறி வைக்க ஹீரோ செம்ம காண்டாகி அதை பார்த்திங்கன்னா அப்படியே இழுக்கிறானா. ஸோ கையில் பார்த்திங்கன்னா அடிபட்டுருது. ஹீரோ கத்திகிட்டு இருக்கா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு, நீ ஒருத்தவங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் அப்படின்ட்டு அவள் கையில் அடிபட்டிருக்கும் இல்லையா, ஸோ அவள் தலையில் மாட்டியிருந்த அந்த ஸ்கார்ஃபெல்லாம் கட்டி விட்டுட்ருக்கா. அப்போ ஹீரோ கேட்குறான், நீ எந்த விஷயத்துலையுமே பெண்ட் ஆக மாட்டியா, உனக்கு அது தெரியாதா அப்படின்னு. எந்த விஷயத்தில் பெண்ட் ஆகணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு பிடிச்ச விஷயங்கள் உனக்கு பிடிச்சவங்க எல்லாத்தையுமே இழக்கிறதுக்கான காரணம் நீ பின்வாங்கிறது, எந்த விஷயத்தையுமே போல்டாக பண்ணாதது தான். நம்ம 2 பேரும் பெண்ட் ஆகாமல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறான். ஒரு மாதிரி பார்க்குறான். இங்கிட்ட ஹைன்னு பார்த்தீங்கன்னா நைட் அவனோட கையில் அடிபட்டிருக்கும்ல, அதுக்கு பேண்டேஜெல்லாம் ஊட்டி விட்டுட்டு ஹீரோனை தான் திட்டிகிட்ருக்கான். அவள் ரொம்ப ஸ்கேரியான ஒரு ஆள், அவள் எப்படி உங்களை ஹர்ட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது அப்படி இப்படின்ட்டு. அவள் எந்த ஒரு தப்புமே பண்ணலன்ற மாதிரி சொல்லும்போது அவன் ஒரு மாதிரி பார்க்குறான். எங்கிட்ட ஹீரோனோட டீம் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை பிடிச்சிட்டாங்க. இவனை பற்றி ஃபர்தராக விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அண்ணா கிட்ட ரொம்ப வேண்டா விருப்ப ஹெல்ப்பெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கிட்ட இந்த ப்ரைம் மினிஸ்டரை காட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயங்களை காட்டுறாங்க. ஸோ இவன் சொல்லியிருந்திருப்பான் இல்லையா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. நான் ஏன்டா உன்னை கல்யாணம் பண்ணணும், நீயும் ஹீரோவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு, நான் உன்னை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணேன் அப்படின்னா உன்னோட ஸ்டேட்டஸ் ரொம்ப கொலாப்ஸ்ட் ஆயிரும், ஸோ இந்த விஷயத்தில் நான் உன்னை யூஸ் பண்ணி உன்னை நான் இழக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. என்கிட்ட ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே வந்துட்டுருக்கானா. போன எபிசோடில் ஹீரோ ஹீரோயின் கிஸ் பண்ணியிருந்திருப்பாங்கள்ல, அந்த பிளேஸை பார்க்கும்போது கிஸ் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. அப்போது அந்த மெய்டு சொல்லிட்டுருக்காங்க, நான் கூட அவளை ரொம்ப தப்பான பொண்ணுன்னு தான் நினச்சேன், ஆனால் அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு தான் அப்படின்னு. இவனும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுறான். ஆல்ரெடி இன்விடேஷன் உனக்கு சென்ட் பண்ணியாச்சு, ஆனால் உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீ வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இதனால் ஹீரோயின் பார்த்திங்கன்னா காலங்கத்தில் அந்த ஹைனை கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டுருக்கேன், நான் அந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணுறேன், அதாவது அந்த ஈவெண்ட்டை அட்டென்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்றான். இவளும் பார்த்திங்கன்னா வரா. ஆமாம் என்ன, எதுக்கு இந்த டைமில் என்னை கூப்பிட்ட அப்படின்னா, ஏன்ப்பா நம்ம மீட் பண்ணக்கூடாதா, எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு போயிட்டுருக்கா. ஹீரோக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரின்ட்டு ஈக்குவலாக அவனும் நடந்து போகிறான். அப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோவாக பின்னாடி வரா. என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டால் அந்த ஈவெண்ட்டுக்கு நடக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அவனுக்கு சிரிப்பு தான் வருது. இதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட்டை தான் காட்டுறாங்க. ஸோ அந்த டேபிளில் பார்த்திங்கன்னா ரேங்க் வைஸ் அடுக்கி வச்சுருக்காங்க. ஒரு மூலையில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினோட பிளேஸ் இருக்குது. எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோனை பற்றி தான் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த ராஜமாதாவுமே வந்துடுது. என்ன இந்த மாதிரி காசிப்பெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு. இனிமாவா வரல அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கும்போதே ஹீரோயின் வராங்க அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஹீரோயின் அப்படியே மாஸாக வராப்பில் இந்த ஈவெண்ட்டுக்கு வர்றதுக்குன்னே ட்ரெஸ் கோடு ஒன்று இருக்கும் போல். அந்த கால ட்ரெஸ் தான் போன போல் ஹீரோயினுக்குமே ஒரு ட்ரெஸ் அமுச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் வேணுக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல் ட்ரெஸ்ஸில் வந்திருப்பா. என்னை மன்னிச்சுக்கோங்க ராஜமாதா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ ஏன் ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணாமல் இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அந்த ட்ரெஸ் ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு, அதனால தான் நான் போடல. ஏன் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அது எப்படி எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு அந்த அம்மாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வில்லத்தனமாக தான் பார்த்துட்ருக்கு.
இதுக்கப்புறமா எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த அரண்மனையை சுற்றி வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் கடைசியில் வர அவளுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்வெட்டிங்காகவே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இந்த அம்மா பார்த்திங்கன்னா நம்ம பேலஸை இன்னொரு ரவுண்டு போகலாம், நல்ல ஜிலு ஜிலுன்னு காற்று வருதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. சரி, நாங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது கிசு கிசுன்னு சத்தம். என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஹீரோ தான் வந்துட்டுருக்கான். நேராக பார்த்திங்கன்னா ஹீரோயினோட கையை ஹோல்ட் பண்ணி, நானும் இந்த பிளேஸை உன் கூட சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு நிறைய விஷயங்கள் டீச் பண்ணுறதா சொன்னியே, கற்றுக் கொடுக்குறியா அப்படின்ட்டு அவளோட கையை பிடிச்சி அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டுருக்கான். இவளுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் வந்துட்டு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.